ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தேகப்படாதே. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்பொழுது நாம் வாசிக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும் அப்படின்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் பாருங்க, எந்த அளவுக்கு தேவனுக்காக கொடுக்கணும்னு பாருங்க. கொடுக்கறதுனா வெறும் பணத்தை பற்றி மட்டும் இங்க பேசலங்க. கடவுளுக்காக நேரத்தையும் நம்ம கொடுக்கணும், பணத்தையும் கொடுக்கணும். நம்ம கொடுத்த திறமைகளை நம்ம கடவுளுக்காக செலவிடணும். நம்ம நம்மளுடைய சுயநலத்துக்காகவே வாழ்ந்துட்டு இந்த பூமியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ நம்ம கொடுக்கலன்னா கொடுக்கப்படாது. நீங்க ஆப்போசிட்டையும் படிச்சு பார்க்கணும்ல. வேதத்துல நம்ம நிறைய பாருங்க பிளஸ்ஸிங்கான வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம ஏதாவது மத்தவங்களுக்கு செய்யணும்னா அதை நம்ம செய்யவே மாட்டோம். ஏன்னா நமக்கு எது ஈஸியா அதை தானே நம்ம எடுத்துப்போம். அப்போ கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அதுக்கு ஆப்போசிட் என்ன? கொடுக்கலன்னா நிச்சயமா கொடுக்க முடியாது. அப்போ கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நாம மத்தவங்களுக்கு கொடுக்கணுமா? அதற்கு உதாரணமாக சில காரியங்கள் பைபிள்லயே நம்ம பாக்குறோம். எலியான ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போகும்போது பாருங்க, சாரிபாத்து என்ற ஒரு விதவை என்ன செய்யறாங்க, தன்னிடம் இருக்கிற முதல் அடைய எடுத்து ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு கொஞ்சம் மாவுல சுட்ட அந்த அடைய பாருங்க கொடுக்குறாங்க. ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்களை பாருங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கொடுக்கும் போது பாருங்க, அவங்க வீட்டுல 3 வருஷம் பாருங்க அந்த இடத்துல பஞ்ச காலத்துல ஒரே ஒரு கைப்பிடி மாவு பாருங்க 3 வருஷம் வருமா? எடுக்க எடுக்க பாருங்க, இது முஸ்லீம்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சா வர மாதிரி இருக்கு இந்த கதை இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, எடுக்க எடுக்க மாவும் எண்ணெயும் குறையவே இல்லையா. 3 வருஷம் பாருங்க உங்க வீட்டுல அப்பமும் அந்த இடத்துல எண்ணெயும் குறையாத பாருங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. அந்த ஊழியக்காரரும் அங்கதான் இருந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு குறைவு இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்கறத நிறுத்திட்டா பாருங்க எப்படி நிச்சயமா வர முடியும். இன்னைக்கு இந்த பூமியில கூட பாருங்க விதைன்றத ஒண்ணு நம்ம கொடுக்குறோம், போடுறோம். அப்போ கொடுக்குறதா நம்ம சொல்லணுமே தவிர விதைய விதைச்சிட்ட உடனே யாருமே சோர்ந்து போயிருக்க மாட்டோம். ஏன்னா விதைச்சா அதுக்கு பலன் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதானங்க விவசாயி விதைக்கிறாங்க. சும்மா யாராவது போயிட்டு நிலத்துல எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? டயர்டாவாதா? ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்களா? அதோடைய பலன் தெரிஞ்சுதான் நிறைய பேர் பாருங்க இன்னைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் எவ்வளவுதான் சிட்டில பிளாட் போட்டாலும் பாருங்க இன்னைக்குமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ விதைப்பு என்பது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கொடுப்பது என்பது இருக்கும் பொழுது பாருங்க சுரந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு கிணத்துல தண்ணி கூட நீங்க எடுக்க எடுக்க தாங்க சுரக்கும். அப்படிதான் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சுரக்கும். அப்போ நீங்க கொடுத்துட்டு யாரை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கடவுளை எதிர்பார்க்கணும். சந்தேகப்படக்கூடாது. ஏன் சந்தேகப்படணும்? நிறைய வேலைகளை நம்ம செஞ்சிடறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சோம், நமக்கு எதுவுமே உதவி கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் அதை நம்ம கைவிட்டுறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ எப்படி கொடுப்பாருன்னு சொல்லி பாருங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மிக்கு குலுக்கி தருவாராம். தந்தாருங்களா இல்லையா? பேதுருவோட வாழ்க்கையில பாருங்க ஒரு மீன் கூட கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா அலைஞ்சி அவர் வலைய போட்டு தேடி முடிச்சுட்டு பாருங்க சோர்ந்து போய் ஒண்ணுமே கிடைக்கலன்னு அவர் வலைய அலசி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இயேசு சந்திக்கிறார். அந்த இடத்துல போய் பாருங்க, நான் சொல்ற இடத்துல போய் நீ வலைய போடு, சந்தேகப்படாம விசுவாசத்தோடு போடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அப்போ நைட்டு ஃபுல்லா தேடினவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா இருக்காதுங்களா? ஆனா சந்தேகப்படாம அந்த இடத்துல உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன்னு சொல்லி போடுறாரு. போடும்பொழுது பாருங்க 153 பெரிய மீன்களை பிடிச்சாரு. அப்ப இருக்கிறதுலே பெரிய பணக்காரரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 153 பாருங்க மீன்களையும் வித்தா இன்னைக்கு என்ன ரேட்டு. அப்போ உலகத்துல பாருங்க கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளுக்காக நம்ம நேரத்தை கொடுக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்காக நம்ம நேரத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பேதுருடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, எலியா தீர்க்கதரிசி போன அந்த சாரிபாத் விதவியின் வீட்டுல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலேயே என்னோட வாழ்க்கையிலும் கூட அற்புதங்கள் இன்னைக்கு பிரமிக்கத்தக்க விதமாக நடக்கும். அது அதிர்ச்சியா இருக்கும். அதை பார்க்கும் போதே பாருங்க எப்படி உங்க பிளஸ்ஸிங் திடீர்னு வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு நிச்சயமாக அவர் செய்வார். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னாவே பாருங்க பிரமிக்கத்தக்க அளவுக்கு வாழக்கூடிய விதத்துல வாழ்றது தாங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்குமே கிறிஸ்தவர்கள் பாருங்க இயேசு கிறிஸ்துவை எதுக்காக நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி போற ஒரு ஐக்கியமாக இன்னைக்கு செயல்படல. இன்னைக்குமே பாருங்க கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிதான்
வாரங்கள் தோறும் ஆலயத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க தேவனை எதுக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, கடவுளை நோக்கி எதுக்காக வேண்டுதல் செய்றாங்க அப்படின்னா, கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தானங்க. அப்போ உங்க வாழ்க்கைய சந்தேகப்படாம நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல சந்தேகப்படாதே என்ற தலைப்புல நாங்க பார்த்தோம். நாங்க வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள செய்றோம். ஆனா, நெறைய விஷயங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் நாங்க செய்றோமே தவிர, முழு மனசோட, முழு இருதயத்தோட நாங்க கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு செய்யறதில்ல. ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே நாங்க தோல்வியான எங்க வாழ்க்கைய பார்த்து, பார்த்து எங்களோட மனசு எல்லாமே தோல்வியில போயிட்டு இருக்குப்பா. ஆனா, ஒவ்வொரு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் தோல்வியின் எண்ணத்தை நீங்க மாற்றுவதற்காக தான் இந்த உலகத்துல மானிட பிறப்பா நீங்க பிறந்து வந்தீங்க. அப்போ அவங்களுடைய தோல்விகளை நீங்க கல்வாரி சிலுவையில எடுத்துக்கிட்டீங்க. உங்களுடைய வெற்றிய ஜெயத்தையும் ஆண்டவரே சிலுவையின் மூலமாக பன்றமாட்டி கொடுத்திருக்கீங்கப்பா. அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. நான் இனி எல்லாத்திலையும் நான் ஜெயிப்பேன் என்று சந்தேகப்படாமல் அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலையும் அடி எடுத்து வைக்கும்படியாக உங்களுடைய கரத்துல நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நம்பிக்கையும் தைரியத்தையும் ஜனங்களுக்கு தந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.